ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டட்லேருந்து வெளிவந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் குவாலிஃபிகேஷன், மந்த்லி சேலரி, ஜாப் லொக்கேஷன், அப்புறம் எப்படி அப்ளை பண்ணலாம் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான அரசு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனை வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஜாப் இருந்தால் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்ப்போம். பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டட்லேருந்து ஃபீல்டு சூப்பர்வைசர் சேஃப்டிக்கான நோட்டிஃபிகேஷன் தான் தற்போது வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா ஓவரால் இந்தியாவை வந்து எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் நமக்கு மார்ச் 5, 2025 அன்றைக்கி ஓப்பன் ஆகிடுச்சு. க்ளோசிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் மார்ச் 25, 2025 வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து கட் ஆஃப் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஏஜ் கட் ஆஃப், அதுக்கடுத்து போஸ்டிங் குவாலிஃபிகேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே வந்து மார்ச் 25, 2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்பம் தகுதி இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பின்னாடி வந்து அறிவிப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் இப்போ இருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அடுத்து ஜாப் ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டு சூப்பர்வைசர் சேஃப்டி உங்களுக்கு மந்த்லி சேலரி 23,000 தருவாங்க. அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைம் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் இன் எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் பவர் ஆர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங் ஆர் பவர் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் ஆர் சிவில் ஆர் மெக்கானிக்கல் ஆர் ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி. இந்த கோர்ஸ் நீங்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரியில் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து ஹையர் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பிடெக், பிஇ, எம்டெக், எம்இ இதெல்லாம் வந்து நீங்கள் டிப்ளமோ இல்லாமல் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அலோவ் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 1 இயர் வந்து உங்களை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டு சூப்பர்வைசர் சேஃப்டிக்கு வந்து 28 வேக்கன்சி ஓவரால் வந்து சொல்லியிருக்காங்க. ஜென்ரலில் 13 இருக்குது, ஓபிசி நான் கிரிமினல் ஏரியா 7, எஸ்சிக்கு 4, எஸ்டிக்கு 2, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 2. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மொத்த வேக்கன்சி உங்களுக்கு 28 வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் விருப்பமும் தகுதியும் இருக்கோ அவங்க வந்து இப்போ இருந்தே வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 2025 மார்ச் 25 வரைக்கும் பார்த்திங்கன்னா 29 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 29 வயசோடு சேர்த்து தான் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து ஆட் ஆகும். அடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் செலெக்ஷன் டு ரெகுலர் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 இயர்ஸ் வந்து கட்டாயம் வந்து இந்த வேலைவாய்ப்பில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் செலெக்ஷன் ஆகிட்ட பிறகும். அதுக்கடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஓபிசி நான் கிரிமினல் ஏரியாவுக்கு 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. அதுக்கடுத்து எக்ஸ் சர்வீஸ்மேனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான கவர்மெண்ட் கைட்லைன் படி வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு வந்து கவர்மெண்ட் ஆர்டர் படி வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காமனான டீட்டெயில்ஸ் தான் வந்து இருக்குது, ஒரு முறை படித்து பார்த்துக்கோங்க. அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கடுத்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குகிற ஸ்கோர், இது எல்லாமே வந்து பேஸ் பண்ணி தான் வந்து உங்களை செலெக்ஷன் பண்ண போகிறாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் வந்து 1 ஹவர் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 1 ஹவர் எக்ஸாமில் டெக்னிக்கல் நாலேஜ் டெஸ்ட்லேருந்து 50 கொஷின் வந்து இருக்கும். ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் வந்து 25 கொஷின் வந்து இருக்கும். ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து சில டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ரீசனிங் டாபிக்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ், இப்படி வந்து டாபிக்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு 4 டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதன்படி தான் வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து இருக்க போகுது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெல்லியில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கொல்கத்தா, போபால், பெங்களூரு, மும்பை, குவாஹாட்டி, இங்கே தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ உங்களுக்கு எந்த பிளேஸ் வந்து பக்கமாக இருக்குது அப்படின்றத பார்த்து வந்து எக்ஸாம் சென்டர் வந்து போட்டுக்கோங்க. அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டு சூப்பர்வைசருக்கு 300 ரூபாய் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்கெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ண தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களை தவிர்த்து ஓபிசி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன், ஜென்ரல் இவங்க எல்லாமே வந்து 300 வந்து பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து பே பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ரெடியாக வச்சுக்கணும் அப்படின்னா
உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ வந்து இருக்கணும் 50 KB ஜேபிஜி ஃபார்மேட். அதுக்கடுத்து உங்களோட சிக்னேச்சர் ப்ளூ ஆர் பிளாக் இங்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் 50 KBக்குள்ளே ஜேபிஜி ஃபார்மேடு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு வந்து நீங்கள் 10th 12th மார்க் ஷீட் வந்து யூஸ் பண்ணலாம். 3 KBக்குள்ளே இருக்கணும் PDF ஃபார்மேட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட்டு செமஸ்டரு இதுக்கான ப்ரூஃப் எல்லாமே வந்து 10 KBக்குள்ளே PDF ஃபார்மேட்டில் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வேலை வாய்ப்பில் இருக்கீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கணும். அது வந்து 3 MB PDF ஃபார்மேட். அதுக்கடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அது வந்து 1 MB PDF ஃபார்மேட்டு. அதுக்கடுத்து கேஸ்ட் சர்டிஃபிகேட் 3 MB PDF ஃபார்மேட். எக்ஸ் சர்வீஸ் மேனுங்களாக இருந்தால் அதுக்கான ப்ரூஃப் 3 MB PDF. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து நமக்கு டாக்குமெண்ட் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட் எல்லாமே அவங்க சொல்லியிருக்க ஃபார்மேட்டில் சொல்லியிருக்க MB KBக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு மார்ச் 25 2025க்குள்ளேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. கடைசி வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காதீங்க. அப்ளை வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.